ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, பேசி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேசி வீடியோ போட முடியாததுக்கான ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தீபாவளி டைம். ஸோ ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால என்னால் அந்த மாதிரி பேசி போடுறதுக்கான டைம் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தீபாவளி முடிஞ்சதையுமே முகூர்த்த டைம் வந்துடுச்சு. ஸோ அப்பயும் ஒர்க்கு ஹெவியாக இருந்தது. தீபாவளிக்கு இருந்த ஒர்க்கை விடவே இந்த முகூர்த்த சீசனுக்கு இருந்ததுனால என்னால் மறுபடியும் வீடியோவை பேசி போட முடியல. என்னோடய மனசில் என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வாய்ஸ் இல்லாமல் கொடுக்குறப்போ உங்களால் மெஷர்மெண்ட்ஸை நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் திங்க் பண்ணினேன். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி நிறையா வீடியோஸ் நான் வாய்ஸ் இல்லாமையே போட்டேன். ஏன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கோடு போடுறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த ஒரு ப்ளவுஸ் கட்டிங்காக இருந்தாலும் நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா உங்களால் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். என்ன மெஷர்மெண்ட் எங்கெங்கே வைக்கிறோம், அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நுணுக்கமாக உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று நான் மிஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய பேச்சை மட்டுமே நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டுருப்பீங்க. அப்போ என்னாகும்னு பார்த்துட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. நான் பார்த்துட்டிங்கன்னா எல்லா மாதிரியும் எனக்கு ப்ளவுஸ் கட்டிங் போடுறது விருப்பம். அது மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினச்சேன். அதாவது ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம என்ன தான் கேட்டாலுமே கூட அதையை பார்க்குறப்ப அது நம்ம மனசில் ஆழமாக பதியும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டேன். நிறைய பேர் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் பொறுத்த வரைக்கும் பாடி மெஷர்மெண்ட் அதாவது எடுத்துக்காட்டுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போது 38 இன்ச்சில் செஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 வீடியோ நான் அப்லோடு பண்ணியிருப்பேன். அது பார்த்துட்டிங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு சேமாக இருந்தாலுமே கூட ஹைட்டு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு, இது எல்லாமே கிராஸ் உயரம் மோஸ்ட்லி எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா பாடி மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் அவங்க மெஷர்மெண்ட்டில் இருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணி கால்குலேஷன் பண்ணி கட்டிங் போடணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் கட்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு அண்டர் ஆர்ம் பார்த்துட்டிங்கன்னா 3-3.5 இன்ச் வச்சுருப்போம். அதே 38 இன்ச் சைஸில் இந்த ப்ளவுஸும் 38 இன்ச் சைஸ் தான். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 இன்ச்சு தான் நான் அண்டர் ஆர்ம் வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது மெஷர்மெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? இப்போ எல்லா மெஷர்மெண்ட்ஸும் ஒவ்வொரு இடத்துல மாறுபடுது, சேஞ்சஸ் வருது. நெக்கோட வித் ஆகட்டும், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டாட்டோட வித்து, பஸ்ட் ஃபைன் டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கும். இது எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம என்ன தான் பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாலுமே கூட ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்கள பார்த்ததையும் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு கட்டிங் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம கட்டிங் போடுற ப்ளவுஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம பார்த்ததையும் அப்சர்வ் பண்ணி பழகிற அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடணும். அதாவது நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் நம்ம லேடிஸ்க்கு தான் தைக்க போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுல எனக்கு எந்த தவறும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்சர்விங்கில் அவங்களே காட்டுவாங்க.
ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது, இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே வாண்டடாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்தால் மட்டும்தான் கட்டிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி போடணும், என்ன டிஃப்ரென்ஸ் வந்து வரும், அதை வந்து எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணி கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம கற்றுக்க முடியும். என்ன தான் வந்துட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் வந்துட்டு ஒரே நாளில் பழகினாலுமே கூட அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்துட்டு நிறையா இருக்குது. ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸுன்ட்டு இல்லை, மோஸ்ட்லி எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்துட்டு நம்ம முழுசாக கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு நாள் ஆகாது. கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம கற்றுக்க முடியும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். என்னோடய கட்டிங் வீடியோவை வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் வந்து நான் எப்படி ப்ளவுஸ் கட்டிங் போட்டேன், இப்போ எந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் நான் கட்டிங் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்ததையுமே தெரியும். எதனால் நான் வந்து இப்படி மாற்றி போடுறேன் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸை எப்படி கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமோ தவிர, நம்ம அந்த சேஃப் வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கு தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி கட்டிங் வந்து சேஞ்சஸ் பண்ணி நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஒரே மாதிரி கட்டிங் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படிங்கிற தாட்க்கு வந்து நீங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நான் வந்து இதே அதாவது இந்த ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் மாற்றி மாற்றி கட்டிங் போட்டு காட்டிகிட்ருக்கேன். இனி வரப்போகிற வீடியோக்களில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து என்னோடய பாடி மெஷர்மெண்ட் வந்து கட்டிங் போட்டு காட்டுங்கன்னு சொல்லி மெஷர்மெண்ட் வந்து அனுப்பியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான கட்டிங் வீடியோஸையும் வந்து நான் அப்லோடு பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பாடி மெஷர்மெண்ட் வந்து எனக்கு அனுப்புங்க. அதில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கட்டிங் போட்டு காட்டுறேன் டீட்டெயிலாக. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆம்கோல் பாயிண்ட்டுக்கிட்ட 1.25 இன்ச் 1.5 இன்ச் 2 இன்ச்சு இந்த மாதிரியெல்லாம் வருது இல்லைங்களா, அது வந்து எந்தெந்த ப்ளவுஸ்க்கு வைக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துட்டு கண்டிப்பாக இனி வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கட்டிங் வீடியோ வர்றப்போ வந்துட்டு அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன், நான் ஆரம்பத்தில் எப்படி கட்டிங் போட்டேன், இப்போ எப்படி போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களோட டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் மோஸ்ட்லி நிறையா வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கேட்டால் பதில் வருமா வராதா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஆல்.